பிரைஸ் அலான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தாங்க, யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படி என்று சொன்னால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தும் போது, அவரை குறித்து நம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்துல யோசேப்புதான ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நம்மளால பார்க்க முடியும். யாக்கோபால அதிகமாய் பாசம் காட்டப்பட்டதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். தன் சகோதரரால் அதிகமாய் வெறுக்கப்பட்ட மனுஷனும் அவர்தான். அவரிடத்துல கர்த்தர் ஒரு சொப்பன மூலமாக அவரிடத்துல 2 காரியங்களை அவர் பேசுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இதை தன் சகோதரிடத்துல அவர் சொல்றார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அவங்க வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரை பார்த்து சொல்றாரு, என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, நிமிர்ந்து நின்ற என்னுடைய அரிக்கட்டுகளை உன்னுடைய அரிக்கட்டுகள் என்ன பண்ணா வணங்குனதுன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே தன் சகோதரர்களுக்குள்ள கோபம் அடைந்து அவர்கள் சொல்றாங்க, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். கர்த்தர் கொடுத்த இந்த சொப்பனத்தை அவனிடத்துல சொல்லும் போது அவங்க என்ன பண்ணனா, வார்த்தைகள்னால இன்னும் அவனை யோசேப்பு மேல இருந்த அதிக பகையா அவங்க மத்தியில காணப்பட்டதுன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது இன்னொரு சொப்பனத்தை அவர் சொல்றாரு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்றார். இப்படி அவங்க இடத்துல சொல்லப்படும் போது யோசேப்பை குறித்து சகோதரர் இடத்துல அதிக பகை காணப்பட்டதை நம்மளால் வாசிக்க முடியும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் ஒரு நாள் அந்த தரிசனத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றும் போது அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றதை நம்மளால வாசிக்க முடியும். காரணம் என்னன்னா, யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்து நடந்த ஒரு மனுஷனாய் தன் வாழ்க்கையில காணப்பட்டார். அது மாத்திரம் அல்ல, அவன் உயர்ந்திருக்கப்படும் போது அவன் சகோதரர்கள் வரப்படும் போது அவன் வெறுத்ததல்ல, மறுபடியும் தன் சகோதரர்களை அவன் அணைத்துக் கொள்கிறதை நம்மளால வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம் ஆண்டவராகிய நாமத்தை நம் மேன்மை பாராட்டும் போது, அவருக்கு நாம் பயந்து வாழும்போது, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தோடு நாம் வாழப்படும் போது வேதம் சொல்லுகிறது, நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்முடைய அரைக்கட்டுகளையும் எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தோடு நாம் வாழப்படும் போது அநேக காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம், அநேக பேர் நம்மளை பகைக்கலாம், அநேக காரியங்களில் நம் விழும்படியான காரியங்களை பிசாசான உலகத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டு வரலாம். ஆனாலும் தரிசனத்தோடு வாழ்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வேன் என்று சொல்லி. யோசேப்புடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாகவும் நம்முடைய அரிக்கட்டுகளை நிற்கச் செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பயந்து அவருக்கு நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எழுந்து நிற்கச் செய்தான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.